திவாகர் அண்ணா உள்ளே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபேமஸ் எல்லாம் நாங்கள் அவங்க கூட இருக்காங்க. யார் கண்ணி சொல்கிறீங்களா? விஜய் சேதுபதி சார் இல்லாமல் வேற யாராச்சும் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அடாவடி பண்ணுறது பாரு தான். பலூன் அக்கா உள்ளே இருக்காங்கன்னு தெரியாதா? பலூன் அக்கா இருக்காங்களா? டாக்டர் திவாகர் உள்ளே போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேசவே முடியல நான். ஏன் எதுக்கு கூட்டின்னு போனாங்கன்னே தெரிலண்ணா. அதில் வேற ஒரு நடிப்பு. ஐயோ, குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசைந்து போகும் நீ எந்த அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஓ நான் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்களா? பார்க்குறேன். உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யார்? கானா வினோத். கானா வினோத். ஏன் கானா வினோத் தான்? கானா வினோத் தான் சமீபத்தில் நிறைய பேருக்கு பிடிக்குது. உங்களுக்கு ஏன் கானா வினோத் தான் பிடிக்குது? ஏன்னா அவரை பற்றி வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வேற சொல்கிறாங்களா, அவர் வந்துட்டு ரொம்ப ரகடா விளையாடுறாரு, எல்லாருமே அடிக்கிறத மாதிரி போகிறாரு. இப்படிலாம் இல்லையா? அதெல்லாம் கரெக்டாக விளாட்ற போடுற அங்கே இருக்கிற ஆளுங்களே அவர் தான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறாப்புல. சண்டை மோஸ்ட்லி அவர் நிறைய போடவே மாட்டார். ரொம்ப முக்கியமான எதனா ஒன்றா தான் கோவம் வந்துச்சுன்னா கத்துவா போல. பூக்கள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம், குடை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசைந்து போகும் நீ எந்த அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஓ எஃப்ஜே வந்துட்டு குத்திடுவேன் அடிச்சிருவேன் இப்படியெல்லாம் சொல்லும்போது வந்துட்டு அட்ரஸே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்து கேட்டா போல திவாகர் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி சொன்னாரு. அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் ஒரு வாட்டி சொன்னாரு, இதுக்கப்புறமா சாப்பாடு யாருன்னா கேட்டாங்கன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெருசா வந்துட்டு அட்ரஸ் பண்ண மாட்டாரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு கேட்டாரு, அது கேட்கலான்னு சொல்றது எனக்கு தெரியல. இந்த பிக் பாஸ்ல வந்துட்டு எந்த கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து யாருமே பிடிக்கல. எனக்கு வந்து திவாகர் அண்ணா உள்ளே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அடாவடி பண்ணுறது பாரு தான். பிக் பாஸ்ல அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா, ஓகேன்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி ஒன்றுத்துக்கும் உதவாமல் வந்தது. இப்போ ஏதோ ஓரளவு புரிஞ்சு விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரு? கானா வினோத். கானா வினோத் தான். ஏன் கானா வினோத் தான் அவ்வளோ பிடிக்கும்? எனக்கு குழந்தைலேருந்தே வினோத் பாட்டு கேட்டு வந்தேண்ணா. அப்போத்துலேருந்தே வினோத் பாட்டு, ஆட்டோலலாம் வினோத் பாட்டு. சரி, பாடுவீங்களா அப்போ நீங்க? அதெல்லாம் பாடலாம் மாட்டேன், பாட்டு கேட்பேன். கானா பாட்டு கேட்பீங்க? ரொம்ப. சரி, எந்த கண்டஸ்டன்ட் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல? பாருண்ணா. ஏன்? சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுது. ஏதோ பேசணும்னு பேசுது. சும்மா நானும் இந்த வீட்டில் இருக்கேன்னு பேசுறது. கத்தனா வந்து விளாட்டு இந்த மாதிரி அப்படின்னு நினச்சின்னு ஏதோ கத்தின்னு இருக்குது அது மாட்டுன்னு. இப்போ அதே மாதிரி வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கொச்சையா யார் எல்லாமே தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, ஆமாம், அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இப்படி எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அது ஏதோ அவங்க டிஆர்பிக்கோசரம் போடுறாங்கண்ணா. இப்போ வெளியிலேருந்து இப்போ நிறைய பேர் பார்த்து சிரிக்கிறாங்களே, நல்லா பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்களா, சரி உள்ளே தூக்கி போட நம்மளுக்கு டிஆர்பி வரும் அவள் தான் உள்ள அந்த மாதிரி தான் போடுறாங்களே தவிர திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாவது அவங்க எதனா போயிடுச்சுப்பாங்க. இங்கே இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, 19 பேரா? அத்தனை பேரில் வந்து அதிகமாக சண்டை போடுறது வந்து பாரு தான். அவங்க குரல் தான் பயங்கரமாக கேட்கும். எனக்கு திவாகர் அண்ணா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் 4 பேர் சொன்னாலுமே அவர் நான் பண்ணுறது கெஸ்ட்டுன்னு இன்னும் அதனால தானே அவர் ஃபேமஸ் ஆனார். ஏன்னா நம்மளையும் அந்த மாதிரி 4 பேர் சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதனால தான். சரி, யார் ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ட்னு சொல்ல முடியாது யாரையுமே. நான் வந்து விஜய் சேதுபதி சார் இல்லாமல் வேற யாராச்சும் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன் விஜய் சேதுபதி சார் மேலே நீங்கள் ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஏன் அவர் ஹோஸ்ட் பண்ணுறது பிடிக்கலையா? அவர் சரியாக ஹோஸ்ட் பண்ண மாட்டார். கமல் சார் இருக்கும்போது பிக் பாஸ் சூப்பராக இருந்துச்சு. பிக் பாஸோட வாய்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கப்புறம் நல்லாவே இல்லை. நான் ஒரு சில கண்டஸ்டன்ஸோட பேர் சொல்லுவேன். இவங்களோட பேரை கேட்டாலே உங்களுக்கு மைண்டில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு திவ்யா. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாரு கூட கூட்டணி சேர்ந்தாங்க. வேஸ்ட். ஆமாம், அவங்களும் வந்து ரொம்ப இது பண்ணல, அவங்க கூட்டு சேர்ந்து சண்டை போடுற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு சபரி வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனால் அவர் ரொம்ப அழுகுறாரு. அழுகுறாரு எல்லாத்துக்கும். அவ்வளோ அழலாம் கூடாது, தைரியமாக போல்டாக இருக்கணும். சரி, ஃப்ளாப்பா இல்லை சூப்பரா? அவர் வந்து ஃப்ளாப்பு தான். ஃப்ளாப்பு தான். ஆமாம், சூப்பர்னு சொல்ல முடியாது, அழக்கூடாது மெயினாக. சரி, கேம் தானே. கனி வந்து எப்படி
அவங்க வந்து ஃபுட்டில் பாவம் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கரெக்டாக போடுறாங்க. அப்போ நல்லவங்க ஒரு தாய் மாதான் ஆமாம் சொல்லலாம். ஆமாம் ஆமாம். ஓகே சூப்பர். கடைசியாக வந்துட்டு சாண்ட்ரா. சாண்ட்ரா வந்து கேமராவுக்கு தான் பார்த்து எல்லாம் பேசுவாங்க. சரி, உங்களுக்கு தெரியாத எந்த அக்காலாம் உள்ள இருக்காங்கன்னு? சத்தியமாக தெரியாது. யார் இருக்கா? பலூன் அக்கா உள்ள இருக்காங்கன்னு தெரியாதா? பலூனாக்கா இருக்காங்களா? பலூன் அக்காவை நீ இவ்வளவு நாள் பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லைங்க நான். உண்மையாவே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பார்த்துருப்பேன். பார்க்க மாட்டோமா, செஞ்சிருவேன். அது வேற மேட்டர். அப்போ நீயும் சப்ஸ்கிரைபரா? சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது. பலூனாக்கா அவ்வளோதான். சரி, பலூன் அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவேன்? பலூனாக்கா நீங்கள் தான் டைட்டில் வின்னர் ஆகணும், அதான் நான் ஆசைப்படுறேன். பலூன் அக்காவுக்கு ஒரு உம்மா. உமாவா? லவ் யூ அக்கா. டாக்டர் திவாகர் உள்ள போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேசவே முடியலண்ணா என்னால். ஏன்? எதுக்கு கூட்டின்னு போனாங்கன்னே தெரிலண்ணா. அதில் வேற ஒரு நடிப்பு, ஐயோ கேமரா எல்லாம் அச்சு துப்பினுக்கிறாருண்ணா. அவரு நடிப்பு அரக்கன்னு கேமரா எல்லாம் அச்சு துப்பினுக்கிறாருண்ணா. சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு. அதுவும் இல்லாமல் தகுதி தராதரெல்லாம் பற்றி ரொம்ப இழிவாக பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அவரு கானா வினோத பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. அவர் அதெல்லாம் அவர் தானே இவர் அட்டாக் பண்ணியிருப்பார். அது மதிச்சிருக்க மாட்டாருண்ணா. அவர் நீ என்ன வேணா பேசுனா கேஷ் தள்ளிட்டா எதுவும் உனக்கு கலாச்சிட்டே போறேன்னு கலாச்சி விட்டு போயினாங்க. சரி, விஜய் சேதுபதி சரியா ஹோஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? நல்லா தானே பண்றாரு. இதுக்கு மாதிரி இவங்களை வச்சு மாடு மேய்க்கணும்னா அப்படி தானே பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. இல்லை. எஃப்ஜே எல்லாம் ஒரு சில டைம் வந்து வார்த்தை விட்டுறாரு. அதை பத்தி ஆமா சரியா நோட் பண்ணோம், எல்லாருமே கரெக்டா நோட் பண்ணோம். இவர் எனக்கும் தெரிஞ்சு ஒரு 2-3 பேரை தான் பாயிண்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறாருன்னு தோணுது. எப்ப அதே மாதிரி வந்துட்டு சில அக்கா எல்லாம் உள்ள போயிருக்காங்கல்ல. ஆமா, உங்களோட ஃபேவரட் அக்கா யாரு? அக்கா யாருமே இல்லை. திவ்யா நல்லா விளாடுனாங்க. இந்த சாண்ட்ரா கூட நல்லா விளாடுனாங்க. இந்த புருஷன் பொண்டாட்டி ஒன்னா போனாங்களே, போகும்போது நான் அவங்கள கீச்சிருவேன் வெளியே இவங்கள பண்றேன் அப்படின்னு அவங்க ஒன்னாவே விளாட மாட்டேன்னா இப்போ ஒன்னா தான் விளாண்டுக்கிறாங்க. இப்போ அவரு ஒரு தடவை சொன்னார், இந்த பெஜின் ஒரு தடவை சொன்னார், என் பொண்டாட்டிக்கு ஒன்றா நான் விட்டுருக்க மாட்டேன், இந்த மாதிரி விஜய் பாருங்க அந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் அப்போ உள்ளே போகும்போது எதுக்கு நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக விளையாட முடியும், எதுக்கு இப்படிலாம் சொல்லணும்? விஜய் சேதுபதி சார் ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமல் சார் வந்தால் நல்லாயிருக்கும். பேக் டு சபரி. சூப்பர்ண்ணா. அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் கடைசியாக இப்போ சீசனில் அழுதாருல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அது அவருக்கு உள்ளே இருக்கிறது தான் அழுகுறாரு. இதில் வேற அவங்க தள்ளி விட்டா அழுதா சரியாயிடுமா, சாரி கேட்டால் சரியாயிடுமா? தப்பு பண்ணால் சாரி தானே கேட்க செய்வாங்க, வேற என்ன பண்ணணும்? காலில் விழணுமா? அந்த மனுஷன் அழுதுட்டாரு. ஒரு ஆம்பளை வீட்டில் உட்காந்து, பொம்பளையும் அழுலாம் தப்பு இல்லை, ஆம்பளைக்கும் மதிப்பு கொடுக்கணும்ல. பொம்பளை இதுவே அந்த ஆம்பளை தள்ளி விட்டு பொம்பளை சாரி கேட்டுனா என்ன பண்ணிருக்கோம்? 2 பேரும் ஈக்குவல் தானே. சரி, பாரு வாயாடினா பஜாரினா ஓப்பனாக சொல்கிறேன், இதுக்குமே ஒன்றுமே இல்லை. எல்லாமே வெளியே வல்கர் அந்த ஆபாச குறியீடுன்னு ஒன்று சொல்லிச்சுல, வெளியே அது பேட்டியை பாருங்கள் எவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்கணும். அதெல்லாம் ஆபாச குறியீடு பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அரோரா வெளியே பார்த்தேன், ஆனால் உள்ளே இப்போ இந்த ஒரு வாரம் கொஞ்சம் இன்னசென்ட்டாக நல்லா பண்ணுறாங்க. நல்லா ஓகே, நல்லா சூப்பராக வராங்க. இதே மாதிரி நல்லா தொடர்ந்து விளாண்டாங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல, யார் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்கள பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வார்த்தையால சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உண்மையாகவே 2 பேரும் சேர்ந்து தான் கேம் பண்ணுறாங்க. பிரஜன் சாண்ட்ரா 2 பேரும் சேர்ந்து தான் கேம் ஆடுறாங்க. வெளியே வரும்போது நான் கேம் ஆட மாட்டேன்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க யார் யாரை வந்து நாமினேஷன் பண்ணுறது முதற்கொண்டு. அவங்க இதெல்லாம் ஒரு ஃபேர் பிளேவே கிடையாது. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் தனியாக விளையாடுறது தான் கேமு. பிக் பாஸுக்கு தகுதியான 2 பேரே கிடையவே கிடையாது. ஓகே, திவ்யா ஓகே. ஆனால் சாண்ட்ரா பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா அவங்க பழிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா வந்து மண்டே கழுவுறாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா மண்டே. விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ஒரு சில வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வராரு பேசுறாருன்னு சொல்லிட்டு, எந்த வீக்கெண்டில் வந்து பேசும்போது இதெல்லாம் சும்மா அனாவசியமாக பேசுறாரு, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க? எல்லா வீக்கெண்டுமே அப்படி தான் இருக்குது. ஏன் அவர் எதுவுமே பிரச்சனை சரியாக அட்ரஸ் பண்ண மாட்டேறாரா? ஆமாம், கண்டிப்பாக ப்ரோ. கமல் சார் இருக்கும்போது எல்லா கண்டென்ட்ஸ்லுமே ஒரு பயந்தா பக்தியாக உள்ளே இருப்பாங்க. ஆனால் இப்போது கேஷுவலாக ஆயிடுச்சு பிக் பாஸ்ன்றது.